என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் யாபேத்தினுடைய குடும்பத்தை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலும் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேத்து மூத்தவன் என்றும், சேம் தம்பி என்றும், காம் இளையவன் என்றும் ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. காம் இளையவன் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிற சேமுடைய வம்சத்தில் வருகிறபடியினாலே சேம்தான் முதலாவது பேராக முதலாவதாக அவனுடைய பெயரை ஆண்டவர் ஆவியானவர் பதிவு செய்திருக்கிறார். அதனால் நாம் வாசிக்கிற பொழுது சேம், காம், யாபேத் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாபேத்து தான் மூத்தவன் என்று சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, யாபேத்தினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் இனி தியானிக்கலாம். யாபேத்தினுடைய பிள்ளைகள் தன்னுடைய பிள்ளைகள் 7 பேர் என்று சொல்லி வேதவசனத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. அதை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. கோமார் என்று சொல்லி மூத்தவனை நாம் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். அவனை குறித்து எசேக்கியேல் 38:6 இரண்டாவது மகன் மாகோகு என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து எசேக்கியேல் 38:2 மூன்றாவது மகன் மாதா என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து 1 நாளாகமம் 1:5 நான்காவது மகன் யாவான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து ஏசாயா 66:19 ஐந்தாவது மகன் தூபால் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து ஏசாயா 66:19 ஆறாவது மகன் மேசேக் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து எசேக்கியேல் 27:13 32 26 சங்கீதங்களில் சங்கீதம் 120ஆம் சங்கீதத்தில் 5வது வசனத்திலும் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவனுடைய 7வது மகனை குறித்து பார்க்கலாம். அவன் தீராஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனை குறித்து 1 நாளாகமம் 1:5 எழுதப்பட்டிருக்கிறது. இதிலே மிக முக்கியமாக 2 பேருடைய தலைமுறைகள் தொடர்ந்து வருவதாக வேதவசனம் சுட்டி காட்டுகிறது. அவர்கள் யார் என்று பார்த்தால் கோமார் என்று சொல்லி பார்க்கிறோம். கோமார் அவனுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. அவனுடைய மூத்த மகன் அஸ்கினாஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். இவனை குறித்து எரேமியா 51:27 எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவது மகன் ரிப்பாத் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவது மகனை குறித்து பார்க்கலாம். தொகர்மா என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து எசேக்கியேல் 27:14 38:6 அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. யாபேத்தினுடைய 4வது மகன் யாவானுடைய பிள்ளைகளை குறித்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே எழுதியிருக்கிறது. அவனுடைய குமாரன் மூத்த மகன் எலிசா என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து எசேக்கியேல் 27:7 இரண்டாவது மகன்
ஆமேன் தர்சீஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து யோனாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனத்திலே அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 3வது மகன் ஆமேன் கித்தீம் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனை குறித்து ஏசாயாவின் ஆமேன் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே ஆமேன் 23 அதிகாரம் 1 வசனத்திலே இருக்கிறது. 4வது மகன் தோதானீம் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 4 பேரும் யாவானுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனத்திலே பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன் யாபேத்தை குறித்து நோவா ஒரு காரியத்தை இந்த இடத்திலே சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 அதிகாரம் 27வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. யாபேத்தின் தேவன் ஆமேன் ஆமேன் விருத்தியாக்குவார் என்று சொல்லி ஆமேன் யாபேத்தை தேவன் விருத்தியாக்குவார். ஆமேன் அவன் சேமுடைய கூடாரங்களிலே குடியிருப்பான் என்று சொல்லி அவனை குறித்து ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமேன் எப்படி நோவா ஆமேன் யாபேத்தை ஆமேன் தேவன் அவனை விருத்தியாக்குவார் என்று சொல்லி ஆசீர்வதித்தாரோ, அதே போல இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் தலைமுறைகளையும் ஆமேன் விருத்தியாக்கி நிச்சயமாய் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவன் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இவ்வளவே யாபேத்தினுடைய குடும்பத்தின் ஆமேன் விவரமாய் இருக்கிறது. தொடர்ந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் அடுத்த குடும்பத்திலே சந்திக்கும் வரையிலும் தேவன் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆமேன். God bless you.